அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர். இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது பெண்கள் பெண்ணாக, அதாவது பெண்கள் பெண்ணிற்குரிய குணநலன்களை கொண்டவர்கள் யாராக இருக்க முடியும், அதே போல ஆண்கள் ஆணிற்குரிய குணநலன்களை யாராக இருக்க முடியும் என்ற ஒரு சின்ன ஜாதக அலசல், அதாவது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ ஜாதகத்தில் ஒரு பெண் இருக்குதுன்னு வச்சுங்க. பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை வளர்ந்து பார்த்த உடனே அந்த பெண்ணுக்குரிய அத்தனை லட்சணங்கள், இந்த நாணம், சொல்லுவாங்களே, அமைதி, பண்பு, ஒடுக்கம், அடக்கம், ஞானம், வெட்கம், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருக்கும். இப்போ அது மாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம். இப்போது அதாவது பெண்களுக்குரிய குணநலன்கள், பெண்மை, அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் பெண்மைனா இப்படி தான் இருக்கும், அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும், அப்படி போனோம் இப்படி போனோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போது அது மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஆஃபர் நிறைய வரும், அவங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துடும். அப்போது அது மாதிரி ஆளுங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி தான் ஆண்களில் எடுத்த உடனே பராக்கிரமம், வீரம், தைரியம், சம்பாதனை, இதெல்லாம் எடுத்த உடனே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். இதுதான் இயற்கை. அதாவது எல்லாமே இருக்கணும், வெறும் வருமானம் மட்டும் இருக்கக்கூடாது, பராக்கிரமம் இருக்கணும், வீரம் இருக்கணும், இதெல்லாம் வந்துடும். அது எப்படி வரும்னா, இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே பெண் குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தை லக்னம் பெண்ணாக இருக்கணும். அதாவது பெண்ணுடைய ராசியாக, பெண் ராசிகளில் விழ வேண்டும். அந்த சந்திரன் பெண் ராசியில் இருக்க வேண்டும். அந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் இருக்கு பாருங்க, அந்த நட்சத்திரம் பெண் ராசியாக இருக்க வேண்டும். நட்சத்திராதிபதி பெண் ராசியாக இருக்க வேண்டும். அவ்வளோதாங்க. இது வேற ஒன்றுமே வேண்டியதில்லை. இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பெண் வளர வளர பெண்ணுக்குரிய அத்தனை அழகும், அத்தனை அமைதியும், அத்தனை சந்தோஷங்களும், அந்த எல்லாமே இருக்கும். அதை பார்த்த உடனே தேவதை மாதிரி இருக்கும். அது மாதிரி பெண்ணை தான் எல்லாரும் விரும்புவாங்க. எல்லாரும் அதை தான், பெண்களே அந்த பெண்ணை விரும்புவார்கள். போங்களேன், பெண்களே பெண்ணை அதுபோல பெண்ணை ரொம்ப விரும்புவார்கள். இது இப்படி தான் இருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் லக்னம் பெண் ராசியாக இருக்கணும். இப்போ பெண் ராசி ஆண் ராசின்னு இதில் நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். மேஷம் ஆண் ராசி, அடுத்து பெண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி, துலாம் ஆண் ராசி, விருச்சிகம் பெண் ராசி, தனுசு ஆண் ராசி, மகரம் பெண் ராசி, கும்பம் ஆண் ராசி, மீனம் பெண் ராசி. ஆக 6 ஆண் ராசிகள், 6 பெண் ராசிகள். இது ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒன்று மாற்றி வந்துருக்கும். அதாவது ஷார்ட்டாக நம்ம சொல்ல போனால் ஒற்றைப்படை 1, 3 அப்படி. அது ஒற்றைப்படைனா நீங்கள் எந்த லக்னம்னு பார்த்து அது முடிவு பண்ணிக்கணும். மேஷத்துலேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒற்றைப்படையெல்லாம் ஆண் ராசிகள் அப்படின்னு அர்த்தம், மற்றெல்லாம் பெண் ராசிகள்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த லக்னம் இந்த ஆண்களாக இருந்துச்சுன்னா மேஷ லக்னமாக இருக்கணும், மிதுன லக்னமாக இருக்கணும், சிம்ம லக்னமாக இருக்கணும், துலாம் லக்னமாக இருக்கணும், தனுஷு லக்னமாக இருக்கணும், கும்ப லக்னமாக இருக்கணும். பெண்ணாக இருந்துச்சுன்னா ரிஷப லக்னமாக இருக்கணும், கடக லக்னமாக இருக்கணும், கன்னியா லக்னமாக இருக்கணும், விருச்சிக லக்னமாக இருக்கணும், மகர லக்னமாக இருக்கணும், அடுத்து மீன லக்னமாக இருக்கணும். ஆக இந்த இது மாதிரி பெண் இது மாதிரி பெண் லக்னங்களில் பிறந்தால் ஆண் ஆண் லக்னங்களில் பிறக்கணும். அதே மாதிரி ராசி சந்திரன் இருக்கான் இல்லையா, அந்த சந்திரன் இருந்த வீடும் இதே மாதிரி பெண் ராசிகள்லேயே பெண்ணுக்கு இருக்கணும், ஆண் ராசிகளில் ஆணுக்கு இருக்கணும். அதாவது இப்போ ஒரு ஆணோட ராசி எதிரான்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி,
தனு ராசி, கும்ப ராசி, இப்படி 6 ராசியில் ஆண் ராசி இருக்கணும். லக்னமும் இந்த 6 ராசியில் இருக்கும், ராசியும் இந்த 6 ராசி இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு வைசி வேசா. பெண்களுக்கு வந்து ரிஷப ராசி, கடக ராசி, கன்னியா ராசி, அடுத்து விருச்சிக ராசி, அடுத்து மகர ராசி, அடுத்து மீன ராசி. ஆக இந்த 6 ராசியில் இருக்கணும். லக்னம் இப்படி இருக்கணும், ராசி இப்படி இருக்கணும். அதாவது லக்னம் ராசி ரெண்டுமே வெவ்வேறு இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது ஆண்களுக்கு ஆண் லக்னம் ஆண் ராசியாக இருக்கணும், பெண்களுக்கு பெண் லக்னம் பெண் ராசியாக இருக்கணும். அப்புறமா இந்த நட்சத்திரம் இருக்குது பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இது இருக்குது பரணி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாருன்னா அந்த பரணி என்ன நட்சத்திரம்? பரணியினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் யாரு? சுக்கிரன் ஆண் கிரகமா பெண் கிரகமா? இப்போ நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் ஆண் கிரகம், சுக்கிரன் வந்து பெண் கிரகம். சரி, கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை யாரு? சூரியன். அப்போ சூரியன் வந்து ஆண் கிரகம். ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, அது யாரு? ரோகிணி நட்சத்திரனுடைய அதிபதி சந்திரன், அவர் வந்து பெண் கிரகம். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் யாரு? ஆண் கிரகம், செவ்வாயோட நட்சத்திரம் அது, ஆனால் ஆண் கிரகம். இப்படியாக அந்த நட்சத்திராதிபதி யாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதாங்க. இந்த 3 பாயிண்ட்டை பார்த்தாவே அது ஆணா, எல்லாமே ஆண்களுக்கு ஆணாவே இருக்கணும். லக்னம் ஆணாக இருக்கணும், ராசி ஆண் ராசியாக இருக்கணும், நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் ஆண் கிரகமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா ஓகே. இதுக்கு மேலே இந்த லக்ன ராசியில் ஆண் கிரகங்களே உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். அவ்வளோதான். பெண்களாக இருந்தால் பெண் கிரகங்களே இருந்தால் சூப்பர். இப்போ இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர கிரகங்கள் வந்து பாருங்கள், சூரியன் வந்து ஆண் கிரகம், சந்திரன் வந்து பெண் கிரகம், செவ்வாய் வந்து ஆண் கிரகம், புதன் வந்து அலி கிரகம், ஆனாலும் அதை வந்து நம்ம பெண் கிரகமாக வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வரும்போது அப்படி தான் பெண் கிரகமாக வச்சுக்குவோம். அப்புறம் வந்து குரு வந்து ஆண் கிரகம், அடுத்து வந்து சுக்கிரன் வந்து பெண் கிரகம், அப்போ சனி வந்து அவரும் அலி கிரகம் சொல்லுவோம், இருந்தாலும் அது பெண் கிரகம். அடுத்து வந்து ராகு அலி கிரகம் பெண் கிரகம், கேது பெண் கிரகம் அலி கிரகம். அது ஆண் அலி பெண் அலின்னு வேறு, அது வேறு உள்ள சப் ரூல்ஸ் ஆர் தேர். ஸோ அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேணாம். ஆக இந்த கிரகங்கள் இது மாதிரி இந்த 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், வேறு ரொம்ப பார்க்காதீங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆக லக்னம் ஆண் கிரகம் ஆண் ராசியாக இருக்கணும். ஆணுக்கு ஒரு ஆணாக பிறந்தால் அந்த ஆணுக்கு லக்னம் நின்ற ராசி ஆண் ராசிகளாக இருக்க வேண்டும், சந்திரன் நின்ற ராசி ஆண் ராசிகளாக இருக்க வேண்டும். அவருடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்து அவர் நின்ற ராசி வந்து அவர் வந்து ஆண் கிரகமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அவன் தான் சூப்பர் ஆண், அவன் தான் சூப்பர் ஆண், அவன் தான் ஹெர்குலிஸ் மாதிரி அப்படி வச்சுக்கலாம், ஹெர்குலிஸ். ஸோ அவனுக்கு வந்து அது மாதிரி குணநலன்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு, இது மாதிரி பிறந்தவர்களுக்கு எடுத்துன்னு அந்த ஆண்மை பலம் இருக்கும், அந்த ஆண்மைக்குரிய வீரம் இருக்கும், ஆண்மைக்குரிய தைரியம் இருக்கும், ஆண்மைக்குரிய விவேகம் இருக்கும். அதாவது வீரம் மட்டும் ஃபுல்லாக இருந்துட்டால் பிரயோஜனம் இல்லை, விவேகம் இருக்கணும். அவன் தான் ஆண்மகன். ரொம்ப முரடனாக இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அந்த முரட்டுத்தனத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும். அவன் தான் ஆண்மகன். என்ன தான் தோன்றித்தனமாக நடந்தான்னு வச்சுக்கோ, அவன்லாம் ஆண்மகன் கிடையாது. அவன்லாம் வந்து வேறு மாதிரி விட்டுருங்க. ஆக ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும். ஆக இதெல்லாம் வந்து ஆணுக்குரிய அழகுகள். கருப்பாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும், அதெல்லாம் வந்து கிடையாது. அவன் கருப்பு சிவப்புலாம் நாமளாக வச்சுக்கின கலர். என்ன இதெல்லாம் உள்ளார்ந்த குணங்கள் இருக்கணும். இது மாதிரி இருந்தால் அவன் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கண்டிப்பாக வந்துவிடும். நியாயமாக நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல். அதே வந்து பெண்ணாக இருந்துச்சுன்னா லக்னம் பெண் ராசியாக இருக்கணும், சந்திரன் என்ற வீடு பெண் ராசியாக இருக்கணும், அந்த சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி கிரகம் பெண் கிரகமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா ஓகே, ரைட், முடிஞ்சு போச்சு.
இதுதாங்க பாயிண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. இது மூணை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்குரிய அழகு என்ன? பெண்மை, பெண்மை, அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு. அதுதான் தாய் அன்பு. தாய்க்கே உரிய அன்பு வந்து அந்த நெகிழ்ச்சி, அந்த சாக்ரிஃபைஸிங் குணம், தியாக குணம், இதெல்லாம் பெண்களுக்குரிய குணங்கள். அது வந்து நம்ம அது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வரும். அந்த விருந்தோம்பல் எல்லாமே தன் குழந்தையாக பாவித்தல், இது மாதிரி இருக்கக்கூடிய எண்ண அலைகள் வந்த பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமியினுடைய அம்சமாக திகழ்ந்து வாழ்க்கையை இதை அடைந்த கணவன்மார்கள் பாக்கியவான்கள். அதே மாதிரி ஆண்கள், இது போன்ற ஆண்களை அடைந்த பெண்கள் மகா பாக்கியசாலிகள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இது போன்ற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு சீக்கிரம் கல்யாணமாகும், சீக்கிரம் சந்தோஷம், சீக்கிரம் குழந்தை பிறக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.